புறநிலை வெளி இல்லையா? இந்த ரெண்டுமே சுகத்தை பெற்றால்தான் அது சுகம்னு பேர். முதல்ல நாம் என்ன பண்ணணும்? நாம் சுகத்தை முதல்ல என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். நாம் சுகத்தை அனுபவிச்சாதான் இந்த சுகம் இப்படி இருந்தது என்று பிறருக்கு நாம் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நாம் அனுபவிக்கலைன்னா பிறருக்கு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் அது முழு பலனை சென்று அது என்ன ஆகாது? அடையாது, சேராது. அப்போ முதல்ல தான் பெற்றிருக்கின்ற ஆன்மாவானது இகமானது என்ன அடையணும்? என்ன அடையணும்? சுகத்தை, இன்பத்தை அடையணும். அதற்கு பிறகு உலக இன்பத்தை அடையணும். அப்போதான் அது முழு நிலையை பெறுகிறது. இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ சொல்லணும்னா நீங்கள் மகிழ்ச்சி அடைகிற பொழுது அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு எதில் தெரிகிறது? உங்களுடைய முகத்தில் தெரிகிறது. உங்களை பார்த்து யார் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? யார் மகிழ்ச்சி அடைகிறார்? ஐயா மகிழ்ச்சி அடைகிறார்கள், ஐயா மகிழ்ச்சி அடைகிறார்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லையா? ஏன்? உங்களுடைய முகம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பிறந்திருக்கிற இடம் திருவாரூராக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு பகுதியிலேயும் வந்திருக்கீங்க இல்லையா? அத்தனை பேரும் ஒரே நிலையில் இருந்து ஐயா அவர்களை நம்மை அழைத்து நம்மை சிறப்பித்திருக்கிறார்களே அப்படின்னு ஐயாவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்த்த உடனே என்ன வருது? ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அவர்களை பார்த்த உடனே என்ன வருகிறது? ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அப்போ ஒரே இடத்தில் ஆன்மாவானது ஒரு மகிழ்ச்சியினை பெறுகிறது. வெளியிலிருந்து வருகை தந்திருக்கிற நீங்களும் மகிழ்கிறீர்கள். உங்களை அழைத்திருக்கக்கூடிய ஐயா அவர்களும் என்னாகிறார்கள்? மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்போ ஈகமும் பரமும் ஏக காலத்தில், தானும் பிறரும் ஏக காலத்தில் மகிழ்ச்சி அடைகிற மகிழ்ச்சி தான் என்ன மகிழ்ச்சி என்பது? உண்மையான மகிழ்ச்சி. அது பேர் தான் ஆன்மா ஈகத்தில் மகிழ்ச்சி அடைந்து அது அதற்கு பிறகு என்ன ஆகிறது? பரத்திற்கு போகிறது, வெளியில் போகிறது. ஒன்று. அது பேர் தான் ஆன்ம ஈகம் அப்படிங்கிறது. என்னாச்சு? ஆன்மீகம். ஆன்மா ஈகம் தான் மகிழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு அது பிற ஒன்றுக்கு மகிழ்ச்சியாக ஆகிறது. ஒன்று. அதனால தான் சொன்னார், ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே. ஈக பர சௌபாக்கியம் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னென்ன பேரு? சௌபாக்கியம். அப்போ நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்களுடைய மகிழ்வை பார்த்து ஐயா அவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதான் என்னது? ஆன்மீகம். ஒன்று. இந்த ஆன்மீகம் எதனை தருகிறது? ஆனந்தத்தை தருகிறது. ஒரே ஒரு செய்தி உனக்கு சொல்றேன். ஆனந்தம் வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒன்று அல்ல. நல்லா கவனிப்பா. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒன்று, ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒன்று அல்ல. மகிழ்ச்சி என்பது ஒரு சார்புடையதாக கூட இருக்கலாம். நான் மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயத்தில் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இன்பத்தை தருகிற ஒன்று உனக்கு இன்பத்தை தர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஆனந்தம்ங்கிறது என்ன பொருள் தெரியுமா? ஆனந்தம் என்பது இரு சார்பும் மகிழ்ச்சி அடைவதற்கு பெயர் தான் ஆனந்தம்னு பேர். ஆனந்தம் என்று சொல்லிக்க என்ன பொருள்? இரு சார்பும். அதாவது ரெண்டு பக்கமும் ஆண்டவனும் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான், நீயும் இறைவனை பார்த்து என்ன பண்ணுகிறாய்? மகிழ்ச்சி அடைகிறாய் இல்லையா? அதுபோல நமது ஐயா அவர்கள், நமது தலைவர் அவர்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் ஐயாவை பார்த்து என்ன செய்கிறீர்கள்? மகிழ்ச்சி அடைகிறீர்கள். அதுக்கு பேர் என்ன பேரு? இரு சார்பும் மகிழ்ச்சி அடைவதற்கு பெயர் தான் என்ன பேரு? ஆன்மீகம், ஆனந்தம். அப்போ ஆன்மீகம் என்பதற்கு ஆன்மா முதலில் மகிழ்ச்சி அடைந்து அதற்கு பிறகு பொதுநிலையில் பிற மகிழ்ச்சி அடைகிற பொழுது ஆன்மீகமாகிறது. அது இரு நிலையிலேயும் மகிழ்ச்சி அடைகிற தருவதனால் அதற்கு என்ன பெயராகிறது? ஆனந்தம் ஆகிறது. அந்த நிலையில் தானும் மகிழ்ந்து தான் பெற்ற மகிழ்ச்சியினை பிறரும் பெற வேண்டும் என்கிற அமைப்பினை உண்டாக்கியிருக்கிற
நமது நிறுவனர் அவர்கள், ஐயா நமது தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அருளலை இருந்தால்தான் இந்த நிலையினை நிச்சயமாக உண்டாக்கி இருக்க முடியும். இதனுடைய வேறொரு வாக்கியத்தினுடைய அமைப்பு தான் யான் பெற்ற இன்பம் யான் பெற்ற. சரி, இப்ப நான் சொல்ற பாட்டை நீங்க எப்படி கேட்டு சொல்றீங்களா? பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்பானை, பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மயன் என்றறிவொன்னாம் எம்மானை எழி வந்த தீரானை, இன்ன தன்மயன் என்றறிவொன்னாம் எம்மானை எழி வந்த தீரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி, ஆரூரானை மறக்கலுமாமே, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி, ஆரூரானை மறக்கலுமாமே. சரியா? இப்ப நீங்களா பாடுங்க பார்ப்போம். முருகனுக்கு